திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோவிலின் வளாகத்தில் இருக்கிற வள்ளி குகை இப்போ புதிய வண்ண ஓவியங்களால பக்தர்களின் கவனத்தை ஈர்த்துட்டு வருது. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்திற்காக வரும் வேளையில இந்த ஓவியங்கள் கோவிலுக்கு கூடுதல் ஆன்மீக அழக கொடுத்திருக்கு. திருச்செந்தூர் முருகன் கோவில சுமார் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான பெருந்திட்ட வளாக பணிகள் நடந்துட்டு இருக்கு. இதுல 90% மேற்பட்ட பணிகள் முடிஞ்சாச்சு. மீதம் இருக்கிற பணிகள் இப்போ தீவிரமா முன்னெடுக்கப்பட்டு வருது. இந்த பணிகள்ல ஒரு பகுதியா கோவில் வளாகத்தில் அமைஞ்சிருக்கிற வள்ளி குகை பகுதியும் புதுப்பிக்கப்பட்டு வருது. கோவிலின் பின்புற வாசலிருந்து வள்ளி குகைக்கு போற பாதை முழுக்க வர்ண ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. பக்தர்களுக்கு முருகன் வள்ளி தெய்வானை தொடர்பான புராண வரலாற்றை காட்சியா உணர்த்தும் வகையிலையும் இந்த ஓவியங்கள் வடிவமைச்சிருக்காங்க. வேட்டையாடும் ரூபத்துல முருகப்பெருமான் காட்டுக்குள்ள போறது, அங்க வள்ளிய முதல் முறைய பாக்குறது, பின்னாடி வளையல் வியாபாரி வேடத்துல வந்து வள்ளிக்கு வளையல் கொடுக்கிற மாதிரியான காட்சிகள் ஓவியங்களா சித்தரிக்கப்பட்டிருக்கு. அதே போல யானை வள்ளிய துரத்துவது, அதை பார்த்து வள்ளி குகைக்குள்ள நுழையிறது போன்ற நிகழ்வுகளும் இடம்பெற்றிருக்கு. இந்த காட்சிகள் முருகன் வள்ளி வரலாற்றின் முக்கிய தருணங்களை நினைவூட்டும் வகையில அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய இயல்பான திரு உருவத்துல முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறது, யானை அங்கிருந்து விலகி போறது, வள்ளியும் அவருடைய உறவினர்களும் முருகப்பெருமானுக்கு நன்றி தெரிவிக்கிறது, பின்னாடி முருகன் வள்ளி திருமணம் நடக்கிற காட்சிகளும் ஓவியங்கள்ல இடம்பெற்றிருக்கு. இப்ப புதுசா வரையப்பட்ட வர்ண ஓவியங்கள்ல வள்ளி குகைக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஆர்வமா பார்த்து ரசிச்சுட்டு வராங்க. பல பேர் அந்த இடத்துல நின்று புகைப்படங்கள் மற்றும் செல்ஃபிகளையும் எடுத்துட்டு வராங்க.